ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம செடிகளுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் என்ன செய்யும், நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், நல்ல வெண்டைக்காய் பெருசாயிட்டாக. அதனால் இது இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். நான் அடுத்துல வெண்டைக்காய் மட்டும் ஒரு நாள் 2 நாளில் என்ன செய்யுது, முத்திடுது. அதனால் கரெக்டான பருவத்தில் என்ன செய்யணும், அறுவடை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து யூஸ் ஆகாது. விதைக்கு விடனாலும் இன்னும் கொஞ்சம் முத்தினா தான் விதைக்கு விட முடியும். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த வெண்டைக்காயை எடுத்துருவோம். மொத்தம் 3 வெண்டைக்காய் இருக்குது. சூப்பரான அறுவடை இன்னைக்கு வெண்டைக்காய் அறுவடை. அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை விவர்ஸ், இன்னைக்கு மீன் தொட்டியை கழுவி இருக்கு ஃபிஷ் டேங்கை. அந்த தண்ணி என்ன செய்ய போகிறேன், அப்படியேவும் செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். இது வந்து நல்லா உங்களுக்கு பயிர் ஊக்கியாக இருக்கும். செடி சூப்பராக வளரும். அதனால் நீங்கள் இதை வந்து எப்போயுமே ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கழுவுனீங்கன்னா தண்ணியை வேஸ்ட்டாக வெளியில் கீழே ஊற்றாதீங்க. அதை எடுத்து என்ன செய்யுங்க, செடிகள் கொடுத்து விடுங்க. செடி நல்லா சிறப்பாக வரும். நம்ம ஃபெர்டிலைசரில் இயற்கையான உரத்தில் இதுவும் ஒன்று தான். நம்ம மீன் அமிலம் ஊற்றுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த இதை ஊற்றலாம். இதை ஊற்றும் போது செடி நல்லா சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த தண்ணியுமே என்ன செய்யுங்க, நம்ம செடிகளுக்கு பயிர் ஊக்கியாக செடிகள் வளர்கிறதுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். அதோட கொஞ்சம் நித்திய மல்லி கொஞ்சம் பூ இருக்குது விவர்ஸ், அதையும் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லிகைப்பூ இருக்குது, ஒரு ரோஸ் இருக்குது, அதையும் என்ன செய்வோம், எடுத்துக்கிடுவோம். நான் ஃபுல்லும் இந்த தண்ணி தான் என்ன செய்ய போகிறேன், எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விட போகிறேன். இந்த பாருங்க விவர்ஸ், இந்த கொப்பில் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. இதை எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு 5-6 பூ இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். எனக்கு ஒரு சின்ன பூக்கள் அறுவடை, இந்த 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கோம், அதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், நித்தியமல்லி 4-6 பூ இருக்குது. அது கூட கொஞ்சம் மல்லிகைப்பூ இருக்குது, அதையும் என்ன செஞ்சுருவோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். மல்லிகைப்பூ எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இயற்கை உரம் கொடுக்கறதுனால தான். நான் ஒன்று 5-5 பூ இருக்குங்க பாருங்க. இந்த இதில் பாருங்க பஸ் 5 மொட்டு வருது பாருங்க. இதில் 2 மட்டுமே பூக்குது. எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. மல்லிகைப்பூ நித்தியமல்லி இவ்வளோ பூ கிடச்சிருக்கு நமக்கு. இப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.